பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு தேவ ராஜ்யத்தினுடைய செயல்பாடு. ஆதார வசனம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19வது வசனம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். வல்லமையானவரின் வாரிசுகளே, கல்வாரியில் சகலத்தை செய்து முடித்த கர்த்தர் 40வது நாளில் பரலோகத்தில் பிதாவின் மகிமையின் வலது பார்சத்தில் அமர்ந்த இயேசு எல்லாம் முடிந்துவிட்டது என்றவர் ரெஸ்டில் இல்லை. சதா காலமும் நமக்காக பரிந்து பேசும் அந்த பிரதான ஆசாரியராக அங்கே இருக்கிறார். பாவமில்லாத நமக்காக பரிந்து பேசும் அங்கலாகப்படும் பரிதவிக்கக்கூடிய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். எபிரேயர் 4:15. பெந்தகோஸ்தே நாளில் யோவேல் 2:28 உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும் வகையில் அன்று மேலறையில் காத்திருந்த அனைவர் மேலும் தமது ஆவியை, பரிசுத்த ஆவியை பொழிந்தருளினார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4 வரை வாசியுங்கள். பரலோகம் பூலோகம் இணைக்கப்பட்டது. இதன் திறவுகோல் விசுவாசம். பரலோக ராஜ்யம் இப்படித்தான் செயல்படுகிறது. எப்படித்தான்? இங்கே பூலோகத்திலே நாம் எதையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோமோ, அவிழ்க்கிறோமோ, அவைகள் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். இயேசுவின் நாமம், இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் இரத்தம், இவற்றின் மீது நமக்கு உரிமையும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காண்கின்ற, இந்த விசிபிளாக இருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு அந்த காணாத இன்விசிபிளாக இருக்கக்கூடிய ஆவிக்குரிய மண்டலத்தை நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியும். அதன் செயல்பாடுகளை, பிசாசின் செயல்களை கட்டவும் நம்மால் முடியும். இவைகளெல்லாம் உயிர்ப்பிக்க, நமது வாழ்வை உயிர்ப்பிக்கும் சத்தியங்கள். தெரிந்து கொள்ளுங்கள், இருதயத்தில் வைத்து கொள்ளுங்கள். இங்கே பூலோகத்திலே பிசாசு தனக்கு கொஞ்ச காலம்தான் உண்டு என்பதை அது தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை சுற்றி திரிகிறான் என்றெல்லாமா வேதத்தில் வாசிக்கிறோம். சில காரியங்களை நாமே நினைப்பது போலவே எண்ணங்களை தூண்டிவிட்டு டிப்ரெஷனில் கொண்டு போய் விடுகிறான். இது வஞ்சகத்தின் ஆவி. எதுவாக இருந்தாலும் இவனையும் இவனது செயல்கள், தந்திரங்கள், இவற்றை அறிந்து வைத்து கொள்ள வேண்டுமே ஒழிய பயப்படக்கூடாது. அவனை பார்க்கலும் உங்களுக்குள் இருக்கிற, எனக்குள் இருப்பவர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறான் என்றார். ஆம், ரட்சிப்பு அவருடையது, வல்லமை அவருடையது. ஆனால் நமக்கு ஒரு பொறுப்பு உண்டு. யோவான் ஸ்நானகன் ஊழியத்தை போல நாம் இரட்சகரிடம் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்க நாம் செயல்பட திறவுகோல் அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. விசுவாசிகள் நம் மூலமாகத்தான், அதான் ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் மூலமாகத்தான், நம் தேவ மனிதர்கள் இந்த வேலையை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். தேவ தூதர்கள் மூலமாக அல்ல, நம் மூலமாக. நமக்கு இந்த பூமியிலே என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளதோ, கிருபை வரங்கள், தாளந்துகள், விசுவாசம், ஆவியின் நிறைவு, இவைகள் பரலோக ராஜ்யத்திற்கு பயன்பட வேண்டும். அந்த ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும், விரிவாக்கப்பட வேண்டும், மக்கள் வாழ வேண்டும், விடுதலை அடைய வேண்டும். அதற்காகத்தான் நம்மை ரட்சித்திருக்கிறார். புரியும்படி சொல்கிறேன். நாம் முதலில் ஒரு சாட்சி உள்ள வாழ்வு, விசுவாச வாழ்வு, அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு வாழ தீர்மானம் செய்து முழுவதும் தேவ கிருபையை சார்ந்தவர்களாக தைரியமாக ஆவியில் எளிமையோடு வாழ வேண்டும். இது அற்புதமான வாழ்வு. இதை எதிர்பார்க்கிறார், பிரியப்படுகிறார் கர்த்தர். இப்படிப்பட்டவர்களோடு தமது கரத்தை இணைத்துக் கொள்கிறார் என்றால் வல்லமையை இணைத்துக் கொள்கிறார் என்று அர்த்தம். இது உறவின் அடிப்படையில் பிறந்த அதிகாரம், வல்லமை. இப்போது இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் செயலை கட்டலாம், விடுதலை பண்ணலாம். ரட்சிக்கப்பட்ட யாவருக்கு இந்த ஸ்லாக்கியம் உண்டு, உரிமை உண்டு, பொறுப்பு உண்டு. கர்த்தர் ஒருவரையும் ஃபோர்ஸ் பண்ணுகிற தேவன் அல்ல. விரும்பினால் என் பின்னே வாருங்கள் என்றார். நமக்கு உடனே ஒரு டவுட் வருகிறது. அப்படி என்றால் நமக்கு இந்த உலக பிரகாரமான வாழ்வு இல்லையா? இந்த கேள்வி யாவரையும் தொத்திக் கொள்கிறது. சூப்பராக வாழ்வோம். கர்த்தரால் வல்லமையால் உபயோகப்படுத்தின பரிசுத்தவான்கள், ஊழியர்கள் முதல் நூற்றாண்டிலிருந்து இன்று வரை அற்புதமாய் வாழ்ந்தவர்கள், மற்றவர்களை வாழ வைத்தவர்கள், சிறப்பாக வாழ்ந்து ஓட்டத்தை முடித்தவர்கள். இயேசுவின் நாமத்திலே பிசாசுகளை துரத்தலாம், சுகத்தை அவிழ்க்கலாம், செழிப்பை அவிழ்க்கலாம், மேன்மையை, சகலத்தை கட்டவிழ்த்து எடுத்துக்கொள்ளலாம், எடுத்துக் கொடுக்கலாம். இதற்கு எரேமியா 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார் என்று வசனம் இருக்கிறது. இப்போது கர்த்தர் உங்களுடனே சொல்லுகிறார்.
இதற்கு அதிக பக்தி பரிசுத்த வேண்டும் என்று ஒதுங்கிக் கொள்ளாதீர்கள். அவரோடு நல்ல உறவில், ஐக்கியத்தில், விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாக இருந்தாலே போதும். எபிரேயர் 3:14 வாசியுங்கள். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இப்படியாக பதிவு செய்துள்ளார். பவுலின் கைகளினால தேவன் விசேஷத்த அற்பங்களை செய்திருந்தார், உங்கள் கையினாலும் செய்வார். அவருடைய சரீரத்திலிருந்து உருமால்களை கச்சைகளை கொண்டு வந்து வியாதியர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயிற்று. பொல்லாத ஆவியிலும் அவர்களை விட்டு புறப்பட்டு போன. அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவி பிடித்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். இவர்களும் பவுலை பார்த்து பவுலைப் போலவே நாமும் செயல்படலாம் என்று செயல்பட்டார்கள். இவர்களுக்கும் ஆண்டவருக்கு எந்த உறவும் இல்லை, வெறும் நாமத்தை மட்டும் தெரிந்து கொண்டிருந்தார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமார் 7 பேர் இப்படி செய்தார்கள். எப்படி செய்தார்கள்? பவுலுடைய பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்று பிசாசின் மீது கட்டளையிட்டார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாக அந்த வீட்டை விட்டு ஓடிப்போனார்கள். எவ்வளவு கேவலம் பாருங்கள். ஆண்டவரை நாமத்தை மட்டும் அறிந்திருந்தால் போதாது, உறவு வேண்டும், அவரோடு நல்ல ஐக்கியம் வேண்டும். ஐக்கியம் இல்லாமட்டால் நாமத்தை மட்டும் பயன்படுத்த முடியாது. அதை செய்துதான் அவர்கள் அப்படி கேவலப்பட்டார்கள். பல காலமாக சில காரியங்கள் தடைபெற்றிருக்கிறதா? இந்த தடையை கொடுத்த பிடிப்பில் வைத்திருக்கிற ஆவியை கட்டுங்கள், தைரியமாக கட்டுங்கள். இயேசுவின் நாமத்தில் வெளியே போ என்று அப்புறப்படுத்துங்கள். சரீரத்தை பிடித்திருக்கிறதா? உங்கள் பிஸ்னஸை பிடித்திருக்கிறதா? குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? பிள்ளைகள் ஒழுங்காக இல்லையா? கட்டுங்கள் அந்த ஆவியை. இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன் என்று சொல்லுங்கள், தைரியமாய் சொல்லுங்கள். கட்டப்பட்டு விட்டது, வெளியே போ என்று கட்டளை கொடுங்கள். சத்தமாக கட்டளை கொடுங்கள், மனதிலேயே பேசக்கூடாது. ஏசப்பா ஊழியம் செய்யும் பொழுது அப்படித்தானே சொன்னார், வெளியே போ, இனி மறுபடியும் வராதே என்று கட்டளையிட்டார் அல்லவா? அப்படி கட்டளையிடுங்கள். நாம் தான் இயேசுவின் வாய், நாம் தான் அவரை போல செயல்பட வேண்டும். அவருடைய சுபாவம் நமக்குள் இருக்கிறது, அவருடைய வல்லமை நமக்குள் இருக்கிறது, அவருடைய வித்து நமக்குள் இருக்கிறது. பயப்படாதீர்கள். அப்படி ஆகிவிட்டது, விடுதலை வந்துவிட்டது என்று விசுவாசிக்க வேண்டும். விடுதலை கிடைக்கும் வரை கட்டுங்கள். சுகத்தை, ஆரோக்கியத்தை, சமாதானத்தை கட்டவிழ்த்து எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். கிரெடிட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எப்போதும் போல மாமூலாக யதார்த்தமாக கர்த்தரை தேடுவதில், அவரை அறிகிற அறிவில் விருத்தி அடைவதில், சொந்த வேலையை பார்ப்பதில் கவனமாகிருங்கள். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14 20 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். ஏன் சீசர்களால் கூடாமற் போயிற்று? மறுரூப மலையிலிருந்து இறங்கி வருகிறார்கள். இறங்கி வரும்பொழுது இங்கே கீழே ஒரே சலசலப்பு. என்னவென்று பார்த்தால், ஒரு ஊமை பிடித்துள்ள, ஒரு பிசாசு பிடித்துள்ள ஒரு பையனை ஒரு தகப்பன் கொண்டு வருகிறார். இந்த சீசர்களால் முடியவில்லை, துரத்த முடியவில்லை. அப்பொழுது இயேசு, எவ்வளவு காலம் உங்களோடு பொறுமையாக இருப்பேன், என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி, நீ வெளியே போ, மறுபடியும் இதற்குள் வராதே என்று கட்டளையிட்டார். அது போய்விட்டது. அப்போ ஏன் இவர்களால் கூடாமற் போயிற்று என்றால் அவிசுவாசம், அவ்வளவுதான், வேறொன்றும் இல்லை. விசுவாசத்தோடு இருங்கள், தைரியமாக இருங்கள். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இருக்காது. இயேசு உங்களை பார்த்தான் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் உங்களால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மோடு உறவிலே நிலைத்திருந்து விசுவாசத்திலே கிருபையை சார்ந்தவர்களாகி எங்களுக்கு இந்த பூமியிலே எல்லாவற்றை சாதிக்க முடியும் என்று கண்டோம். உம்முடைய கிருபையினாலே. எங்கள் பலம் ஒன்றுமில்லை, பராக்கிரமம் ஒன்றுமில்லை, உடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அப்படியே செயல்படுவோம். உங்கள் நாமத்தை உயர்த்துவோம். பரலோக ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபிப்போம். அதற்காகவே எங்களை அழைத்திருக்கிறீர். அல்லேலூயா. இயேசுவே நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா.